கருப்பை புண்வாய். கருப்பை புண்வாய்னா சில இடத்துல வெளியே போய் சிறுநீர் கழிக்கும் பொழுது அங்கே இருக்கிற கிருமிகள் தொத்தி கருப்பை வாய் புண் வந்துடும். அவங்க நின்றுக்கிட்டு இருக்கும்போதே சொரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப சிரமமாக இருக்கும் பார்க்கவே. அந்த புண்களை ஆட்டுறதுக்கு இப்போ மருந்து பார்க்க போகிறோம். பெருந்தும்பை, கருவேப்பிலை, பன்னீர் ரோஜா, கடுக்காய், நாட்டு மாட்டு பால், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். கருப்பை வாய் அரிப்பு. கருப்பை வாயில் மாதவிடாய் காலத்தில் அந்த வைக்கிற பேடு, காட்டன் கிளாத்து அந்த மாதிரி வைக்கிறதெல்லாம் வந்து சுத்தமாக இல்லாமல் இருந்ததுனாக்கா அவங்களுக்கு அதுவே வந்து கிருமிகள், தொற்று கிருமிகள் உண்டாயிரும். பொது இடங்களில் வந்து சிறுநீர் கழிக்கிறதுக்கோ அல்லது பாத்ரூம் போகிறப்போவோ தெரியாமல் உட்காந்து நீங்கள் போயிட்டீங்கனாக்கா அதில் இருக்க தொற்று கிருமிகள் பற்றிக்கிடுச்சுனாக்கா கருப்பையில் வாயில் புண்ணு இருந்துகிட்ருக்கும், அரிப்பு இருக்கும். அது சீக்கிரமாகவே புண்ணு ஆறலை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சொல்லுவாங்க. அதை அப்படியே விட்டுட்டிங்கனாக்கா கருப்பைக்குள்ளேயும் உள்ளே போயிடும். கருத்தரிக்கிற தன்மை இல்லாமல் புழுக்கள் உண்டாயிரும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். கருப்பை வாயில் புண்ணு வந்துருச்சுனாக்கா அதை ஈஸியாக ஆற்றுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். பெருந்தும்பை இலை கொஞ்சமாக எடுத்துக்கிறலாம். கருவேப்பிலை கொத்து ஒரு 3 எடுத்துக்கிறணும். இது கூட ஒரு பன்னீர் ரோஜா. இது எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நார் இல்லாமல் எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். கடுக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி நல்லா கலவையாக கலந்துட்டு கூட பால் நிறைய சேர்த்துடணும். கூட வெந்நீர் கூட கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஒன் பாத்ரூமு போகிறப்போ நல்லா அந்த தண்ணியை வச்சு கருப்பை வாயில் நல்ல வெளி உபயோகமாக தான் நம்ம பயன்படுத்துகிறப்போ நல்லா ஊற்றி கழுவிட்டே நீங்கள் வந்தீங்கனாக்கா, பாத்ரூம் போகிறப்பெல்லாம் வெளிப்புறத்தில் கழுவிட்டே வந்தீங்கனாக்கா உங்களுக்கு அந்த கிருமிகள், கருப்பை வாயில் இருக்கிற புண்ணு, நச்சு கிருமிகள் எல்லாம் செத்து போயிடும். புண்ணு சீக்கிரம் ஆறிடும். அரிப்பு, எரிச்சல், வலி அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. கருப்பை வாய் புண் ஆறுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. கருப்பை வாய் புண் குணமாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பார்க்க போகிறோம். கருவேப்பிலை, பெருந்தும்பை, பன்னீர் ரோஜா, கடுக்காய், நாட்டு மாட்டு பால் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து அரைச்சி எடுத்துருக்காங்க. இதை வந்து அப்படியே கருப்பை வாயில் தடவி விட்டுடலாம். தடவி விட்டு ஒரு 10 நிமிஷம் பொறுத்து மெதுவாக வெந்நீர் வச்சு கழுவுனிங்கன்னா ரொம்ப நல்லது. அல்லது இதையே வந்து தண்ணீரில் ஊற்றி சிறுநீர் கழிக்கும் போதெல்லாம் இதை வச்சே கழுவிட்டு வந்தாங்கன்னா அந்த கருப்பை வாய் புண் கண்டிப்பாக ஆறும். கருப்பை புண் ஆறுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.